சங்கடங்களை போக்கும் சங்கடகரா சதுர்த்தியை பற்றி தாங்க பேச போகிறோம். நம்ம சங்கரி என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு வாங்க, கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. நம்ம இன்னைக்கு இந்த மாதத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தியை பற்றி நம்ம பார்ப்போம். முக்கண் நாயகனின் மகனாக விநாயகப் பெருமான் தவிர்த்து எந்த வழிபாட்டையும் தொடங்கவே கூடாது என்பது அனைவருக்குமே தெரியும். நம் வாழ்வில் வரும் அனைத்து சங்கடங்களையும் நீக்கும் விரதமாக சங்கடகரா சதுர்த்தி விரதம் பார்க்கப்படுது. இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட சங்கடமும் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். அதனால தான் மாதத்தில் ஒரு நாள் சங்கடகரா சதுர்த்தி விரதம் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத கண்கூடாக பார்ப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கரெக்டாக 18ஆம் தேதி வர்ற இந்த சங்கடகரா சதுர்த்தி புதன்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு. அது இன்னைக்கு வந்திருக்கு, மார்கழி 3ஆம் தேதி. இந்த சங்கடகரா சதுர்த்தியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க. அப்படி இல்லைன்னா சிதறு தேங்காய் ஒடிங்க. உங்களுடைய கவலைகள் துன்பங்களும் சிதறி ஓடிருங்கிறது நம்ம இது கண்கூடாக பார்க்கலாம். இது காலகாலமாக நம்பப்படுது. விரதம் இருக்கிறதுனால நல்ல பலனையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறலாம். சந்திரனுக்கு சாபம் கொடுத்துருக்கார் விநாயகர். அது ஒரு நாள், அந்த நாள் தான் சங்கடகரா சதுர்த்தின்னு அந்த நாள் வச்சுருக்காங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு முறை கைலாயத்துக்கு வந்திருந்த சந்திர பகவான் அங்கே இருந்த விநாயகரை பார்த்து, அவர் உருவத்தை பார்த்து அது ரொம்ப ஏராளமாக சிரிச்சிருக்காரு. கோபம் வந்த விநாயகருக்கு, அதாவது சந்திர பகவான் ஒளி இழந்து போட்டோம் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். சாபம் கொடுத்ததுனால சந்திரன் கடும் தவத்துக்கு பிறகு ஒரு சங்கடகர சதுர்த்தி தினத்தில் சந்திரனுடைய சாபத்தை மறுபடியும் நீங்கி பெற்றுக்கிட்டாராம். அந்த சாபம் நீக்கிடுச்சான். அதுக்கு அவர் கடும் தவம் இருந்திருக்காரு. அவர் அப்பேற்பட்டவர் தான். அதாவது அப்போ ஜொலிக்கிற அந்த சந்திரனுக்கே ஒளி இல்லாமல் ஆக்கிட்டாராம். அது ஒரு சங்கடகரா சதுர்த்தியோடைய சிறப்பு. ஸ்ரீகிருஷ்ணர், பிரம்மா, செவ்வாய் ஆகியோர் சங்கடகரா சதுர்த்தி தினத்தில் விரதம் மேற்கொண்டு வரம் பெற்றாங்களாம். பிள்ளையார்கிட்டே வரம் பெற்றிருக்காங்க இத்தனை பேரும். ஞான நூலில் இது கண்டிப்பாக இருக்குது, எல்லாரும் பாருங்கள். அதாவது ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை சங்கடகர சதுர்த்தி தினத்தில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன மந்திரம் அப்படின்னா, மூசிக வாகன மோகத ஹஸ்தா சமராகர்ணா விளம்பித சூத்ர வாமன ரூப மகோஸ்வர புத்ரா விக்ன விநாயகா பாத நமஸ்தே அப்படிங்கிற இந்த 4 வரி மந்திரத்தை சங்கடகர சதுர்த்தி தினத்தில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, நினைத்தது இந்த மந்திரத்தை கூறி வணங்குனீங்க அப்படின்னா எல்லா சங்கடங்களும் நீங்கி சௌபாக்கியம் கண்டிப்பாக பெறலாம். அதாவது என்னென்ன பலன்களை பெறலாம்னு பார்த்தோம்னா, சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு நீங்கள் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா காரிய தடை தாமதங்கள் நீங்கும், நினைத்தது கைகூடும், எல்லாமே நடக்கும். நீங்கள் இந்த புதன்கிழமை வர்ற இந்த டிசம்பர் 18ஆம் தேதி வர்ற இதை நீங்கள் வேண்டுனீங்க இந்த சங்கடகர சதுர்த்தியில் அப்படின்னா உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளும் சேரும். கண்டிப்பாக இந்த நாளை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மார்கழி மாதத்தில் வர்ற இந்த புதன்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்றது மட்டும் இல்லாமல் கிரக தோஷம், அதாவது புதன்கிற கிரகத்தில் தோஷம் உங்களுக்கு யாருக்கும் அந்த ராசியில் நடக்குன்னா இந்த விரதத்தை இருந்தீங்க இந்த புதன்கிழமையிலன்னா சாமி கோயிலில் போய் கும்பிட்டுட்டு அவருக்கு பிடித்த அந்த பூக்களையும் மலர்களையும் வாங்கி கொடுத்தீர்கள் அப்படின்னா ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அந்த அருகம்புல் மாலையை மட்டும் வாங்கி போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு தோஷ பாதிப்பு ரொம்ப குறையும். மறக்காமல் இதை செய்திருங்க. ஓகேங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக
ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.